எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ். ஆமா. 5 மணி ஆனாவே ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது நமக்கு தானே. ஆயிடுச்சுன்றத விட இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒரு சூப்பராக பாலக்கீரை வாங்கிட்டு வந்தார் காலையில். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. அது வந்து பெரிய கட்டு. அவ்வளோ பெருசும் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சா கீரை வந்து அடுத்த நாளைக்கும் குழம்பு வந்து மீதி ஆகிடும். அதனால் வந்து ஒன்று செஞ்சேன். பாதி கீரை வந்து கடைஞ்சிக்கலாம், பாதி கீரை வந்து ஒரு சூப்பரான போண்டா செஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பாலக்கீரை வச்சு பகோடாலாம் செஞ்சுருக்குறோம். அதையும் போய் பாருங்கள். பாலக்கீரை போண்டாவா? போண்டா. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தால் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து கீரை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். போண்டாக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். இந்த கீரையை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாலக்கீரைலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடையை பார்த்துருக்கோம். எல்லா கீரையுமே நல்லது தான், ஆனால் பாலக்கீரை நல்லது தான். 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீலவாக்கல், ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் போண்டா சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயத்தோடு வந்து நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் செஞ்சதும் ரைட்டு. ஆமாம். இப்போ வந்து இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். உப்பு பெருங்காயத்தூள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் சோடா உப்பு. போண்டா கொஞ்சம் சோடா உப்பு, அதாவது இட்லி சோடா உப்பு போட்டால் தான் கொஞ்சம் போண்டா பெருசு பெருசாக வரும். அதனால் கொஞ்சமாக, உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான், சும்மா ஒரு சிட்டிகை. போட்டு சொல்கிறோமா உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு போடும்போது கரெக்டாக மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லை, வெங்காயத்தோட ஈரப்பசை. அதுதான் ஈரம் தான் தண்ணி. கீரை அலசி சேர்த்தலாம், எல்லாத்துல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல. நல்லா பிசைஞ்சிட்டு இது போண்டா நல்லா இருக்குமா? பக்கோடா செஞ்சால் நல்லா இருந்தது. போண்டா நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடு பார்த்துடலாம் இன்னைக்கு. சோயாக்கீரை போண்டா, சோயாக்கீரை சாப்பிட்டுக்கோயா? சோயாக்கீரை பெங்களூர் போகிறப்ப செஞ்சு கொடுப்பாங்கள்ல, சோம்போடைய கீரை தான் சோயாக்கீரைன்றது. நல்லா அப்படி பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு ஈரம் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு. இந்த முறை போடுறதுக்கா? ஆமாம், முறுமுறு. இப்போ நான் கடல மாவு வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கலக்க போகிறேன் நான். 1/2 கப்பும் போட்டுருவியா? இல்லை, அந்த கீரைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு. இப்போ இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக வந்து 4 போட்டுருக்குறேன். நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அதான் தேவைப்பட்டா சேர்த்துணும். நீ 1/2 கப் எடுக்க. இல்லைனா மாவு அதிகமாகிட்டு கீரை கம்மியாகிடும்ல. கீரை தான் நல்லா அதிகமாக இருக்கணும் போண்டாக்கு. பாருங்க, இப்படி பிசையும் போது அந்த ஈரமே நமக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தியா? தண்ணியே சேர்க்கலை. இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். 1 ஸ்பூன் போடு போதும். 2 ஸ்பூனு. 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து போண்டா பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு கலக்கும் போதே நீங்கள் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து காய வச்சு ஊற்றிங்க. நான் வந்து மாவு வந்து எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சிட்டேன். அது காயறதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிட்டேன் நான். அதனால் வந்து காஞ்ச எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ, நீங்கள் எந்த அளவுக்கு மாவு கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போண்டா வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆமாம், பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் போண்டா வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கல் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கலந்துட்டேன். எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிடுச்சு. பாருங்கள், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். இல்லை, எண்ணெய் காஞ்சிருக்கு. போட்ட உடனே மேலே வரணும் போண்டா. இல்லை, வரல. காயலை. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து போண்டா வந்து போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் நான். பாலக்கீரை போண்டா எல்லா கீரையிலுமே செய்யலாம். முருங்கைக்கீரை. டீ போட்டு குத்துருமா? எப்பவுமே போண்டா வடை சாப்பிட்டா டீ தான் குடிப்பீங்க. அதை நான் போட்டு குத்துருமா? இல்லை, நீ போட்டு குடு, என்ன சொல்லாத, நீ போடு. ஓஹோ, உஷாரா வீடியோவில் சொல்லிட்டா நான் போட்டு கொடுப்பேன்னா அதுக்கப்புறம் அவங்க நீ போட மாட்டியா, சொல்ல மாட்டியா? அதானே, அவங்க பார்த்துனே இருக்கிறாங்களா? முன்பக்கம் போடு, முன்பக்கம் காலியாக இருக்குது இடம். இங்கேயா? நான் வீடியோவில் பார்த்தே சொல்கிறேன் பாரு, முன்பக்கம் காலியாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துட்டு உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கும் போது தான் நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த போண்டா வந்து சூப்பராக இருக்கும். கீரை போண்டான்றதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். கீரை வெந்தால் தான் அந்த மொறுமறுப்பு வரும். நான் கீரை வடை சாப்பிட்டுக்கிறேன், கீரை போண்டா சாப்பிடல. ஏன்? சிறுகீரை போண்டாலாம் நான் செஞ்சு கொடுத்துக்கிறேனே. போண்டா தூண்டு கொடுத்து சாப்பிட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை போண்டா செஞ்சுருக்குறோம். வீடியோ எடுத்துக்கிறேன். மாடியில் செஞ்சோம் அந்த அங்கே. அப்போ அவங்க வச்சு எடுத்துருப்பா, அதனால தான் எனக்கு தெரியாது. எல்லாரும் எதுவும் கொடுப்பீங்க, சாப்பிடுவோம், அவ்வளோதான். கருவேப்பிலையா கொத்தமல்லியா தெரியாது. போண்டாவா சரி ரைட்டுன்னு சாப்பிட்றது. பையன் எடுத்துருப்பான். ஆமாம், நல்லா வேகட்டும்.
பாருங்கள் போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம போடும் போதே பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருது. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். அப்போ தான் வந்து மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு அருமையான பாலக்கீரை போண்டா. பாலக்கீரை போண்டா. போண்டா இருக்கிற மாவு இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக பாலக் போண்டா வந்து செஞ்சாச்சு. சூடாக சாப்பிடும் போது நல்லா மொறுமொறு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.